ஸ்னேகா எப்படி? ஐ லைக் இட். இந்தா நீ இது பொடி. இல்ல பொடி. பரவாயில்ல. குடி குடி. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பேசாம பாலை குடிங்க. ஏதோ உள்நாட்டு கலவரம், நமக்கு எதுக்கு? குடிங்க. அத்தை கொடுங்க. வாங்க வீட்டை சுத்தி பார்க்கலாம். வேலை போய் அத்தையோட வீடெல்லாம் பிரியா. பார்க்கணும். ஸ்னேகா உள்ள ஜாலியா வா. விளையாடணும். ஓகே டாடி. வாமா. ஏய் பிரியா, பிரியா வா இங்க. என்னம்மா? கழுத இவ்வளவு நேரம் எங்க பக்கம் நின்னுட்டு இருந்த, திடீர்னு அந்த 3 எழுத்துக்காரி வந்ததும் குரங்கு மாதிரி ஏண்டி அந்த பக்கம் தாவன? 3 எழுத்துக்காரியா? இது பாருடி, உங்க அப்பா இல்லனா நான் தான் அந்த இடத்துல நாட்டாம, புரியுதுல்ல? அண்ணன் மட்டும் அவங்க கூட போறா, அவனை கேட்க தைரியம் இருக்கா உனக்கு? அவனுக்கான மண்டக பொடிய வீட்ல வச்சிருக்கேன். பாலை ஷேர் பண்ணி குடிக்கிறான் அவன். அவனுக்கு இன்னும் 1 மாசத்துக்கு வீட்ல பால் டீயே கிடையாது, வெறும் வர காப்பி தான். போமா, நான் போய் சுத்தி பார்த்துட்டு வரேம்மா. ஏய் நீ போடி. அம்மா ஓடுமா. ஏய் எங்கடி ஓடுற? பேசாதடா. உனக்கு என்ன வயசாயிடுச்சாடா? அவ என்ன உனக்கு கைத்தடியா? எங்க போனாலும் அவ கூடவே போற நீ? அவ என்னோட பிசினஸ் பார்ட்னர். உன் லைஃப் பார்ட்னர் இங்க தனியா நிக்கறாளே, அது உன் கண்ணுக்கு தெரியலையா? அவளுக்கு ஒரு ஹாய் சொன்னியாடா? இல்ல அவளை பார்த்து சிரிக்கவாது செஞ்சியா? ஏன்டா இப்படி புத்தி கெட்டு அலையுற? அவளை எதுக்குமா நீ நம்ம வீட்டுக்குள்ள கூட்டு வந்த? அப்பாவுக்கும் அவளை பிடிக்கல, வேணான்றாரு. அப்பா மாரி நீ எதுக்கு அவளை கூட வச்சு சப்போர்ட் பண்ணிருக்க? அவ்வளவு தெரியுமா உனக்கு? அப்பா உன்னை கூட தான் வேண்டாங்கிறாரு. துரோகி பையன்னு உன்னை வாய்க்கு வாய் சொல்றாரு. உன்னையும் நான் விளக்கிடவா? என்னடா முழிக்கிற? பதில் சொல்லுடா. நீ பண்றது சரியில்லைமா. உன்னோட நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் டேய், உன் நடவடிக்கையும் தான் எனக்கும் பிடிக்கல. மக்களே, அடுத்தவங்க வீட்ல வந்து நம்ம குடும்ப பிரச்சனைய பேசாதீங்க மக்களே, அசிங்கமா போயிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. தாலி கட்டின பொண்டாட்டிய விட உனக்கு பேங்க் லோனுக்கு இஎம்ஐ கட்டின பொண்ணு பெருசா போயிட்டாளா? மீனாவோட வீட்டுக்காரரு நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாரு? கூட்டிட்டு போனா ஒரேடியா குடும்பத்தை விட்டு 5 வருஷமா ஒருத்திய கூட்டிட்டு ஓடிட வேண்டியது. விட்டுட்டு போனா ஒரேடியா அவளை அம்போன்னு விட்டுட்டு ஓடிட வேண்டியது. சொந்த புத்தி, சூடு சொரண, சுயமரியாதை, பொறுப்பு இப்படி எதுவுமே கிடையாது அவனுக்கு. அவளை பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்கமா? ஒரு நாள் நீயே வந்து என்கிட்ட சொல்லுவ, என் மருமகளை அடிச்சு விரட்டிட்டேன், அவ தொல்லை என்னால் தாங்க முடியலன்னு. ஒரு நாள் வரும், கண்டிப்பா வரும். நானும் சொல்லுவேன், என் மருமகளை அடிச்சு விரட்டிட்டேன்னு. ஆனா அது உமாவா இருக்காது. சாவி கொடுத்து ஏத்தி விடுறீங்களே, அந்த ஸ்னேகாவா தான் இருக்கும். பாக்கலாமா? பாக்கலாம். நீ எங்க போற? இல்ல நான் தான் எங்க போயிட போறேன்னு பாக்கலாம். டேய் டேய், இத பாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம். முதல்ல கிச்சனுக்கு போ. போ, அங்க போய் உன் பொண்டாட்டி கிட்ட அன்பா ஆதரவா 4 வார்த்தை போய் பேசுப்பா. போ, அவ கிச்சன்ல தான் இருக்கா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ? டேய் போடா, போய் பேசுடா. டேய் அனுசரணையா ஒரு 4 வார்த்தை பேசுடா. அனுசரணையா தானே பேசணும்? ஆமா பேசுறேன், இப்ப போய் பேசுறேன். ஐயோ ராமா. ஏய், எதுக்காக எங்க வீட்டுக்கு போன? எங்க குடும்பத்தை என்ன பண்றத உத்தேசம்?
வேற எங்க போவேன் ராஜீவ்? எனக்கு வேற யார் ஆதரவு? இந்த கண்ணு கலங்கிறது, பரிதாபமா பாக்குறது, ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறது, இதெல்லாம் உன் கேரக்டரும் இல்ல, ஒரு அர்த்தத்திலயும் கிடையாது. உன்னோட மூளையில இருக்கிற ஒரு மைக்ரோ செல்லும் என்ன யோசிக்கும், எப்படி யோசிக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் உடம்புல இருக்கிற ஒரு இன்ச்சு கொழுப்பும் சதையும் குறையாதுரி, குறையவும் இல்லை. நடிக்காத. என்னதான் பாடாப்படுத்தல, என் குடும்பம் என்னடி பண்ணிச்சு, விட்டுறி. நான் மாறக்கூடாதா ராஜீவ்? எனக்கு மனசு இல்லையா? நான் உங்க பொண்டாட்டிங்க. நானும் நீங்களும் லவ் பண்ணலையா? ஏய், நடிக்காத. அதெல்லாம் ஒரு காலம். நமக்கு நடுவுல இருந்தது அப்போ ஒரு பாலம். அத நீ அந்த பக்கம் எரிச்சிட்ட, நான் இந்த பக்கம் எரிச்சிட்டேன். நமக்கு நடுவுல இப்ப ஆறு மட்டும் தான் ஓடுது. நெருப்பாரு, தெரிஞ்சு வச்சுக்க. நீயும் இங்க வர முடியாது, நானும் அங்க வர முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டுரு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. பாவத்துக்கு மேல பாவம் பண்ணுங்க, பரவாயில்ல. உங்க கேரக்டரே அப்படித்தானே. எல்லாருக்கும் துரோகம் செய்யறது, நம்புறவங்கள கழுத்தறுத்து விட்டுட்டு ஓடுறது. அன்னைக்கு அப்பா அம்மா, இன்னைக்கு பொண்டாட்டி புள்ள, அவ்வளவுதானே வித்தியாசம். நீங்க செய்ய தவறின கடமை எல்லாத்தையும் நான் செய்ய போறேங்க. நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்ன போ அப்படின்னு சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. ஏய், என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது பண்ணாதான் அவங்களுக்கு சந்தோஷம். நீ எதுவும் பண்ணலன்னா தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்துரு. ஒழுங்கு மரியாதையா கூடாரத்தை கிளப்பிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு ஓடிடு. இல்லனா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வீடு போந்து நானே உன்னை அடிச்சு விரட்டுவேன். ஏ ராஜீவ், எப்படி ரவுடித்தனமா பேசுறீங்க? நான் உங்க பொண்டாட்டி, வீடு புகுந்து அடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. நான் உங்களை காதலிச்சவ, உங்ககிட்ட கந்த வெட்டிக்கு பணம் வாங்கினவ கிடையாது. அம்மா தாயே, இப்படி நடிப்ப புளிஞ்சு கொட்டுற. இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து நீ என்கிட்ட பேசாத வார்த்தையாடி நான் உன்கிட்ட பேசிட்டேன். என்னமோ இப்படி சாக்காய் அப்படியே கண்ணில் இருந்து பொல 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 தண்ணியை கொட்டுற. இது பாரு, இது வரைக்கும் நீ என்ன தமிழ்ல திட்டாத ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா இந்த தமிழை கண்டுபிடிச்சவன் இன்னும் அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். என்னமோ ஒரு வார்த்தை நீ நடிச்ச நடிப்பை ஏன்னு கேட்டதுக்கு இப்படி கண்ணில் தண்ணியை கொட்டுற. எனக்கு தெரியும் ராஜீவ், இதெல்லாம் நீங்களா பேசல, உங்களை அவ பேச வைக்கிறா. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை குழம்பு வைப்பா, கதற வைப்பா, பைத்தியமாக்கி ஓட வைப்பா. அப்போ உங்களுக்கு தெரியும் பொண்டாட்டியோட அருமை. ஏய், சும்மா நிறுத்தி. நம்ம 2 பேரால கெட்டு போன என் தங்கச்சி மீனா வாழ்க்கை இப்பதான் நல்லபடியா ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் அவன் வாழ்க்கைக்கு நம்மளால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அடக்கி வாசிக்கிறேன். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. கடைசியா வான் பண்றேன். வீட்டுக்கு போனோமா, பொட்டி படுக்க எடுத்தோமா, உன் அப்பா வீட்டுக்கு போய் செட்டில் ஆனோமான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்த கழுத்தை நெரிச்சு நானே வெளியே தள்ளுவேன். சும்மா நடிக்காத, கண்ணெல்லாம் தொடச்சிக்க. போடா வெத்து வேட்ட ஈர வெங்காயம். ஓ முன்னாடி சட்டுன்னு கண்ல இருந்து தண்ணி வர வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும். இந்த உமாவை அழ வைக்க முடியுமா உன்னால? இந்த ஜென்மத்தில் அது நடக்குமா? வருவடா, என்கிட்ட வராம எங்க போயிடுவேன்? உன் சங்கு என் கையில, உன் உசுறு என் பொண்ணு உடம்புல. என்னை விட்டு எங்க போயிடுவ? நீயா நானு பாக்குறேன். மாமா, வாடகை கொஞ்சம் ஜாஸ்தி தான் இல்ல? என்ன பண்றது துவரகேஷ், பேங்க் பக்கத்துல இருக்கு, வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரி, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ராஜீவ் சார். ஏய்,
அதென்ன ராஜீவ் சாரு? என் புள்ளைக்கு நீதான் பேரு வச்சியா? உன்னை விட வயசுல மூத்தவன் அவன். இல்ல அத்த, பழக்க தோஷத்துல. உன் வால ஐடி கம்பெனில வச்சு ஆட்டிக்கோ, இங்கெல்லாம் வச்ச கூடாது. மா என்னம்மா இதெல்லாம்? ஏய், நீ பேசாம இருடா. சாரி அத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன திருத்திக்கிறேன். மாமா கிளம்பலாமா மாமா? மாமாவா? இல்ல, ராஜீவ் சார்னு கூப்பிட்டா என்னோட மாமியாருக்கு கோவம் வருது. என்ன உறவு முறை சொல்லி கூப்பிடாம பேரை சொல்லி கூப்பிடுற அப்படின்னு திட்டுறாங்க. ஐயோ இல்ல ராஜீவ், நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. சும்மா ஏதோ பேர் சொல்லாத. ரொம்ப தேங்க்ஸ் அத்த. கிளம்பலாம் மாமா. கிளம்பலாம். சரவணன், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன். ஆல் தி பெஸ்ட். வரேன் ராகேஷ். வரேன். வாங்க. வரேங்க. பாய். வரேன். உங்க பேர் சொல்லுங்க சார். பெருமாள். ரொம்ப கைராசியான டாக்டர்னு சொல்றாங்க. ஆமா சார், உங்க பேர் சொல்லுங்க. நாராயணமூர்த்தி. இதுக்கு முன்னால டாக்டர் எங்க இருந்தாங்க? எனக்கு தெரியாதுங்க, நான் புதுசு. யுஎஸ்ஓ யூகேஓ சொன்னாங்க. உங்க பேர் சொல்லுங்க. செல்வி மேடம். உங்க பேர் சொல்லுங்க. பெருமாள் சார், நீங்க போங்க. உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஜெர்லின். சார், நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க சார். ஏமா அப்படி சொல்றீங்க? டாக்டர் ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் தான் பாப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் 1/2 மணி நேரம் டீட்டெயிலா பேசுவாரு. அவங்க குடும்ப கதையெல்லாம் கேட்பாரு. நேரம் ஆயிடும். அதனால ஒரு நாளைக்கு 10 பேருக்கு மேல முடியாது. நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட். நாளைக்கு வாங்க. என்னன்னா இது அதிசயமா இருக்கு? அவன் 2 நிமிஷம் பேசிட்டு 500 ரூபாய் பில்லு தீட்டுறான். 1/2 மணி நேரம் பேசுவாராமே. நம்ம குடும்ப கதையெல்லாம் வேற கேட்பாராமே. அதனாலதான் கைராசியான டாக்டர் பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய வர்றாங்க. இப்பெல்லாம் மருந்து பேரு தான் டாக்டர்களுக்கு நிறைய தெரியுது. பேஷண்ட்ஸுக்கு மனசு எங்க தெரியுது? மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க தான் நிறைய இருக்கு. அந்த ஆள் வந்த பிறகு சார், உங்க கதையெல்லாம் நாளைக்கு வந்து பேசுங்க. இப்ப கிளம்புங்க. நாளைக்கு வாங்க. பாத்து, இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காது, சீக்கிரமா போலான்னு. நீ எங்க கேட்ட? நாளைக்காவது சீக்கிரம் வரலாம். என்னாச்சு? இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தோம். டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காராம். நாளைக்கு பத்திரமா கூட்டு போ. வணக்கம். யார் சார் நீங்க? என்ன வேணும்? பேஷண்டா உங்களுக்கு வணக்கம் சொல்ல போறாங்க. இந்த கெட்டப்ப பார்த்தா தெரியல? ரெஸ்ட் ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? டாக்டர் பார்க்கணும். டாக்டர் பிஸியா இருக்காரு. நாங்க மட்டும் என்ன வெட்டியாவா சுத்திட்டு இருக்கிறோம்? பிஸிதாம்மா. டாக்டர் பார்க்கணும். நிதர்சன பத்திரிகையிலேருந்து வந்திருக்கிறோம். ஒரு இன்டர்வியூ எடுக்கணும். போய் சொல்றீங்களா உள்ள? சார், டாக்டர் ஒரு நாளைக்கு 10 பேரை தான் பாப்பாரு. அதுக்கே நேரம் இல்ல. இப்பதான் 2 பேரை திருப்பி அனுப்புனேன். நீங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். அதெல்லாம் முடியாதுமா. டாக்டரை பார்த்து நான் இன்டர்வியூ எடுத்துட்டு தான் போவேன். டாக்டர் இன்டர்வியூ தர மாட்டாரு சார். ஏன் பயமா? என்ன பயம்? உண்மை தெரிஞ்சிருங்கிற பயமா? என்ன உண்மை சார்? ஜெயிலில் இருந்துட்டு வந்த கைதிங்கிற உண்மை. என்ன இப்படி சொல்றாங்க? என்ன சார் சொல்றீங்க? ப்ரெஸ் மீடியாவது ஏதாவது வந்தா துரத்தி அடிக்க சொல்லி கொடுத்துருக்காராக்கும் டாக்டர். அம்மா, எங்க பத்திரிக்கை பேரு நிதர்சனம். நிஜத்தை மட்டும்தான் எழுதுவோம். 20 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு கைதி டாக்டர் தொழில் பார்க்க முடியுமான்னு ஒரு சந்தேகம். அதை கேட்டு போலான்னு வந்திருக்கிறேன். போய் சொல்லுங்க. சார், நீங்க போங்க. அண்ணா கொஞ்சம் உட்காருங்கண்ணா. ஏமணி, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல டாக்டரை. என்ன சார் கலாட்டா பண்றீங்க? கலாட்டா பண்றேனா? டாக்டரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன பேசுறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அவரு. யார் எதுக்கு இப்படி கலாட்டா பண்றாங்க? டாக்டர் பத்தி தப்பா பேசாதீங்க சார். நீ என்னவோ டாக்டர்கிட்ட சம்பளம் வாங்குறதுக்கு நியாயமா தான் பேசுற. நானும் பத்திரிகையில சம்பளம் வாங்குறேன்ல, அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்ல. மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணுமா? டாக்டர்கிட்டே போய் கேளுமா. கொலை பண்ணிட்டு தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிச்சு 20 வருஷம் ஆயுள் கைதியா இருந்துட்டு யாரோ புண்ணியவானுங்க செஞ்ச புண்ணியத்துல வெளியே வந்திருக்காரு. இது உண்மையா இல்லையான்னு அவர்கிட்ட போய் கேட்டுப்பாரு. இன்டர்வியூ தர சொல்லு. அப்படி தரலன்னா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் எழுதிட்டு போறேன்.
ஏன் சார் நீங்க சொல்றது உண்மையா? டாக்டர் யுஎஸ் ரிட்டர்ன் நர்சம்மா சொன்னாங்க. என்னது யூஎஸ் ரிட்டனா? அப்படி வேற சொல்லி வச்சிருக்காரா? டாக்டர் யூஎஸ் ரிட்டர்ன் இல்லம்மா, உடல் ஜெயில் ரிட்டர்ன். கைராசியான டாக்டர்னு சொன்னாங்க, நீங்க கொலைகார டாக்டர்னு சொல்றீங்க. கைராசியான டாக்டர் தான், கொலை பண்றதுல. டாக்டர் வந்துட்டாரு. யார் சார் நீங்க? இங்க எதுக்கு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? சார் வணக்கம் சார், என் பேர் ஹரிச்சந்திரன், நிதர்சனம் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். ஹரிச்சந்திர நிதர்சனம்? உங்களை பார்த்தா பத்திரிகை ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியலையே. ஏதோ திட்டத்தோட வந்திருக்கீங்க. முத்துலட்சுமி அனுப்பின ஆளா நீ? முத்துலட்சுமியா? இது என்ன புது கேரக்டரா இருக்கு? நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். அப்போ முத்துலட்சுமிங்கிற கேரக்டர் பேர்ல இருந்து ஆரம்பிக்கலாமா சார்? யார் சார் அந்த முத்துலட்சுமி? புது கேரக்டரா இருக்கு. கஸ்தூரின்னு தானே கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க உங்க பொண்டாட்டி, அவங்கள கூட நீங்க கொலை பண்ணிட்டீங்கன்னு. இல்ல இல்ல, உட்காருங்க உட்காருங்க. இந்த ஆள் பொய் சொல்றாரு. ஏதோ பிளானோட இங்க வந்திருக்காரு. பொய்யா? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஆர்டர் காப்பி கூட கையில இருக்குதுங்க, பாக்குறீங்களா? யோ, முத்துலட்சுமி எல்லாம் செட் பண்ணி தான் உன்னை அனுப்பிச்சிருக்காளா இங்க? என்ன சார் நீங்க சும்மா முத்துலட்சுமி முத்துலட்சுமிட்டு? யார் சார் அந்த முத்துலட்சுமி? யோ, வேலையை பார்த்துட்டு போயா. இதுதான் சார் என் வேலைய. நான் பிரஸ் ரிப்போர்ட்டர். உங்க மனைவி கஸ்தூரிய நீங்க கொலை பண்ணது உண்மையா இல்லையா? உனக்கு எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்? போயா வெளியே. என்னங்க டாக்டர் இப்படி சொல்றீங்க? மக்கள் விழிப்புணர்வு இயக்கம், பப்ளிக் அவேர்னஸ், தகவல் அறியும் சட்டம்னே ஒன்று இருக்கு தெரியுங்களா? இதே மாதிரி தான் 20 வருஷமா இந்த ஏரியாவில் ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் டாக்டர்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி ஒன்று வச்சு நடத்திட்டு வந்தாங்க. காசா அள்ளி கொட்டினாங்க. மக்களும் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு தெய்வமா நினைச்சாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் போலீஸ் வந்துச்சு. அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுச்சு. கேட்டா போலி டாக்டர், இன்ஜெக்ஷன் இங்கிலீஷ்லயே எழுத தெரியாது, இவன் எப்படி டாக்டர் ஆனான்னு அவங்க கேட்டாங்க. இப்போ பாவம் இல்லைங்களா? அவன் கொடுத்த மாத்திரையில, அவன் கொடுத்த மருந்துல, அவன் போட்ட ஊசியில எத்தனை பேர் செத்தாங்களோ, எத்தனை பேர் என்னென்ன ஆனாங்களோ தெரியுங்களா? இப்ப நீ என்ன சொல்ல வர? அதனால நீங்க வெளிப்படையா இருங்க டாக்டர். உங்களை பத்தின உண்மையை ஜனங்களுக்கு சொல்லுங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் 20 வருஷம் இருந்துட்டு வந்ததுங்கிற தகவலை சொல்லுங்க. பப்ளிக் சொல்லுங்க. அது பாதகமாகறதும் பப்ளிசிட்டி ஆகிறதும் உங்க தலையெழுத்து. அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. உங்களை பத்தின உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது எங்க கடமை. உங்களை நம்பி உயிரையே கொடுக்குற மக்களுக்கு உங்களை பத்தின உண்மையான தகவலை கூட கொடுக்க மாட்டீங்கன்னா அது என்ன நியாயம் டாக்டர்? யோ, அதெல்லாம் சொல்ல முடியாதியா. வர்றவங்க வரட்டும், முதல்ல நீ வெளியே போ. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். ஜெயிலில் உங்க அனுபவம் என்ன? கொலை பண்ணிட்டு 20 வருஷம் ஜெயிலில் இருந்தீங்களே, அதை நினைச்சு பார்த்து என்னைக்காவது வருந்துனீங்களா? இல்ல சமுதாயத்து மேல உங்களுக்கு கோபம் அதிகமாச்சா? 20 வருஷமா மருத்துவ தொழிலே பார்க்காம திடீர்னு வந்து டாக்டர்னு போட போட்டு பிராக்டிஸ் பண்றீங்களே, நியாயமா? ஏன் அப்படி பிராக்டிஸ் பண்றது? மக்களை கூப்பிட்டு, அம்மா நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவந்தாம்மா, இருந்தாலும் நான் நல்ல டாக்டர்னு சொல்லிட்டு பண்ணலாமே. இது மட்டும் இல்ல சார், இது மாதிரி நிறைய கேள்வி வச்சிருக்கேன். நீங்க உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இவ்வளவு தரவா உன்னை செட் பண்ணி அமைச்சிருக்காளா முத்துலட்சுமி? ஜபர், அவகிட்ட போய் சொல்லு, இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லைன்னு. சார் ரொம்பலாம் நான் பேசிட்டு இருக்க விரும்பல சார். ஒரே ஒரு கேள்வி, உங்க மனைவியை கொன்னுட்டு ஜெயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தது உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க சார். ஆமையா, உண்மைதான். எழுதிக்க அவன் பத்திரிகையில. சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்க. அந்த ஆள் போய் சொல்றேன்ல சார். நீ பொறுமையா இருங்க ஐயா, கொஞ்சம் இருங்க இருங்க. சார் 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 சொன்னா கேளுங்க ஐயா, கொஞ்சம் இருங்க. அம்மா அம்மா, நம்ம முடியல. ராஸ்கல், பேஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டல்ல? உன் திட்டம் நிறைவேறிடுச்சுல்ல? முத்துலட்சுமி போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல? ராஸ்கல் உன்னை. டாக்டர் ஓ பாத்தீங்களா, கொலைகாரன் நிரூபிச்சீங்க பாத்தீங்களா? என் மேலேயே கையை வச்சு கொல்ல வந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆமாயா, கொலைகாரன். வேணா டாக்டர். இப்போ உன்னை கொலை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு டாக்டர் விட்டுங்க. எழுத்து வேணா டாக்டர் விட்டுங்க. சாகடிச்சு. வேணா டாக்டர். சாவுடா. டாக்டர் என் மேலேயே கையை வச்சுட்டல, விடமாட்டேன். இதையும் எழுதுறேன். உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன், விடமாட்டேன். அதான் போயா, அவகிட்ட போய் சொல்லு.
அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஜெயிச்சு காட்டுறேன். இந்த கருணாகரனை யாரும் அழிக்க முடியாதுன்னு போய் அந்த முத்துலட்சுமி கிட்ட சொல்லு. போ. இனிமேல் விடமாட்டனுங்க, உங்களையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். பாத்துக்குங்க என்ன நடக்க போகுதுன்னு பாத்துங்க. போயா பாப்போம். விடமாட்டேயா, ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். பத்திரிகைக்காரன்னா என்னன்னு தெரிய போகுது உனக்கு.